விஷ்ணு சஹஸ்ரநாமம். இன்று ஒரு திருநாமம் 123ஆம் திருநாமம். மகா தபசே நமக. கைலாயத்தில் இருந்த மால்யவான், புஷ்பதந்தன் என்ற 2 சிவகணங்கள் சிவன் தந்த சாபத்தால் திருவானைக்காவில் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறந்தார்கள் என்றும், சிலந்தியாக பிறந்த மால்யவான் தனது மறுபிறவியில் கோசெங்கட் சோழ நாயன்மாராக பிறந்தான் என்றும், கோசெங்கட் சோழன் 70 சிவன் கோயில்கள் கட்டிய பின் 71ஆவதாக நாச்சியார் கோயிலில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மணிமாடக் கோவில் கட்டி அவரை தொழுது அவரது அருளால் முக்தி அடைந்தான் என்றும் 59ஆவது திருநாமமான லோகிதாக்ஷாய நமக என்பதன் விளக்கத்தில் கூறியுள்ளோம். யானையாக பிறந்தானே புஷ்பதந்தன், அவன் கதி என்னவாயிற்று? யானை வடிவத்தோடே புஷ்பதந்தன் கைலாயத்தை அடைந்தான். மால்யவான் ஸ்ரீனிவாச பெருமாளை தொழுது முக்தியடைந்ததைப் போல தானும் முக்தியடைய விரும்புவதாக அவன் பார்வதி தேவியிடம் கூறினான். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. நீயும் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசனை வழிபட்டு முக்தி அடைவாயாக என ஆசீர்வதித்தாள் பார்வதி. அங்கேதான் ஒரு சிறிய பிரச்சனை என்றான் புஷ்பதந்தன். என்ன என்று கேட்டாள் பார்வதி. திருவானைக்காவில் சிலந்தியாய் இருந்த மால்யவன் பின்னிய வலைகளை யானையாக இருந்த நான் கலைத்து விட்டேன் அல்லவா? அதனால் இப்போது கோசெங்கட் சோழனாக பிறந்த அவன் யானையின் மேலுள்ள அந்த கோபத்தின் எதிரொலியாக தான் கட்டிய அனைத்து கோயில்களையும் யானை உள்ளே நுழைய முடியாதபடி மணிமாடக் கோவில்களாக கட்டிவிட்டான். முதலில் சமத்தரையாகவும் அதைத் தொடர்ந்து படிக்கட்டுகளும் மீண்டும் சமத்தரையாகவும் பின் படிக்கட்டுகளும் என கட்டப்படும் கட்டிட அமைப்புக்கு மணிமாடம் என்று பெயர். அத்தகைய அமைப்பை உடைய கட்டிடங்களுக்குள் செல்ல யானைகள் அஞ்சும் என்பார்கள். அவன் கட்டிய ஸ்ரீனிவாசனின் திருக்கோவிலுக்குள் யானை வடிவில் இருக்கும் நான் எவ்வாறு சென்று பெருமாளை வழிபடுவேன் என்று கேட்டான். பரமசிவனிடம் இவ்விஷயத்தை பார்வதி கூறினாள். இதற்கான வழியை நாம் ஸ்ரீனிவாசனிடமே கேட்போம் என்றார் சிவன். நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் வஞ்சுளவள்ளி தாயாருக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் தெப்ப உற்சவம் நடைபெறுகையில் அருகிலுள்ள சிவன் கோயிலிலிருந்து சித்தநாதேஸ்வரரும் சௌந்தரிய நாயகி அம்மனும் ரிஷப வாகனத்தில் அங்கே வந்து புஷ்பதந்தனுக்கு அருள் புரியுமாறு பெருமாளிடம் கோரினார்கள். இன்றும் நாச்சியார் கோவில் பெருமாள் கோவிலில் வருடா வருடம் நடைபெறும் தெப்போற்சவத்தின் போது சித்தநாதேஸ்வரரும் சௌந்தரிய நாயகியும் ரிஷப வாகனத்தில் குளக்கரைக்கு வருவது வழக்கம். அவர்களிடம் வஞ்சுளவள்ளி தாயார், புஷ்பதந்தனுக்கு என் கணவர் அருள் புரிவதற்கு வேறு வழி வைத்திருக்கிறேன். வரும் பங்குனி மாதம் பிரம்மோற்சவத்தின் 6ஆம் திருநாளன்று வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்றாள். மகிழ்ச்சியுடன் சௌந்தரிய நாயகியும் சித்தநாகேஸ்வரரும் தங்கள் கோயிலுக்கு திரும்பினார்கள். பங்குனி மாத பிரம்மோற்சவம் வந்தது. புஷ்பதந்தனுக்கு ஸ்ரீனிவாசனுக்கு வஞ்சுளவள்ளியும் எவ்வாறு அருள் புரிய போகிறார்கள் என்பதை காணும் ஆவலுடன் பார்வதியும் பரமசிவனும் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு அந்த உற்சவத்தின் 6ஆம் திருநாளன்று வந்தார்கள். வஞ்சுளவள்ளி தாயாரும் ஸ்ரீனிவாச பெருமாளும் அன்று யானை வாகனத்தில் காட்சியளித்தார்கள். அதில் வியப்பு என்னவென்றால், யானையை ஓட்டும் அங்குசத்தை தாயார் தன் கையில் ஏந்தி ஓட்டுநராக அமர்ந்திருக்க, பெருமாள் தாயாருக்கு பின்னால் பின்னிருக்கை பயணியாக அமர்ந்திருந்தார். இதை நாச்சியார் கோவில் பங்குனி பிரம்மோற்சவத்தில் இன்றும் தரிசிக்கலாம். வஞ்சுளவள்ளி பார்வதியை பார்த்து, புஷ்பதந்தனுக்கு அருள் புரிந்து விட்டேன் பார்த்தாயா என்று கேட்டாள். புரியவில்லையே, எங்கே புஷ்பதந்தன் என்று கேட்டாள் பார்வதி. கீழே வாகனத்தை பார் என்றாள் வஞ்சுளவள்ளி. புஷ்பதந்தனே யானை வாகனமாக இருந்து பெருமாள் தாயாரை தாங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள் பார்வதி. இக்கோயிலுக்குள் யானை நுழைய தயங்குவதால் புஷ்பதந்தனை கோயிலின் வெளிப்புறத்திலேயே வாகனமாக அமர்த்தி பெருமாளும் தாயாரும் அவனை தேடி வந்து அவன் மீது அமர்ந்து அவனுக்கு அருள் புரிந்து விட்டார்கள் பார்த்தாயா என்றார் பரமசிவன். தபஹ என்றால் சிந்தனை என்று பொருள்.
அடியார்களுக்கு எவ்வாறு அருள் புரியலாம் என்பதையே எப்போதும் சிந்தித்து ஒவ்வொரு அடியவருக்கும் அருள் புரிவதற்கு ஏற்ற வழியை சரியாக தேர்ந்தெடுத்து அவ்வழியில் அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களது பிறவிப் பிணியை போக்குவதால் மகா தபக என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 123வது திருநாமத்தால் திருமால் போற்றப்படுகிறார். மகா தபாய நமக என்று சொல்லி திருமாலை தினமும் போற்றும் அன்பர்களுக்கு நன்கு சிந்திக்கும் ஆற்றலை திருமால் அருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.